ஹாய் மச்சி. ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு பெரிய சாரி. என்னால் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட முடியல. ஏன்னா நிறையா பெண்டிங்கில் இந்த பர்சனல் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே இப்போ தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா கொஞ்சமாக அந்த லாக்டவுன் தளர்வுகள் நடந்துட்டுருக்கனால என்னோடய ஒர்க்ஸ் எல்லாம் இப்போ தான் எடுத்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து கன்சிஸ்டண்ட்டாக வரும், கண்டிப்பாக வரும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் கமெண்ட்டில், அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கேட்ட டாபிக், ஹவு டு கீப் மை கேர்ள் ஃப்ரெண்ட் ஹாப்பி. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்டை வந்து ஹாப்பியாக வச்சுருக்கணும். அது வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பென்சிவான பொருள் வாங்கி கொடுத்தோ, இல்லை எப்போ பார்த்தாலும் எங்கேயோ வச்சு நீங்கள் கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சோ, இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒன்றுமே இல்லை, அவங்கள எப்படி நம்ம ஹாப்பியாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்கள்லாம் நான் சிம்பிளாக ஒரு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு சின்ன ஒரு ஐடியா மாதிரி கொடுக்குறேனே. இந்த லவ்வில் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பீங்க. அது வந்து லவ் எல்லாம் ஆகி செட் ஆன பிறகு நீங்கள் இப்போ பண்ணாமல் விட்டுருப்பீங்க. அந்த விஷயங்களை தான் இப்போ நீங்கள் திருப்பி பண்ண போகிறீங்க அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு. இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எதுவும் வாங்கி கொடுக்க போகிறது கிடையாது. ரொம்ப சிம்பிளான விஷயங்கள். இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், லவ் லெட்டர் எழுதுங்க. நீங்கள் கேட்கலாம், என்னடா என்ன ஸ்டோனேஜ்லையா இருக்க என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் லவ் லெட்டரில் இருக்க பவர் வந்து சத்தியமாக வேறு எதுலேயுமே கிடையாது. அப்படியே ஒரு பேப்பரும் ஒரு பேனாவையும் எடுத்து கண்மணி, அன்போடு, காதலன் அப்படின்னு நீங்கள் எதையோ சொல்ல கிறுக்கி நீங்கள் கொடுங்களேன், அது வேறு ஃபீல், வேறு டச்சு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு போய் ரீச் ஆகும் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு லவ் லெட்டர் எழுதுங்க. இது அவங்கள சத்தியமாக அப்படியே வேறு மாதிரி ஸ்மைல் பண்ண வைக்கும். பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 3 வார்த்தை நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லணும். இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பீங்க, அந்த வார்த்தையை நான் ஞாபகப்படுத்துகிறேன். நான் ஐ லவ் யூ அப்படின்ற வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். சும்மா சொல்லாதீங்க. அந்த பொண்ணோட கையை பிடிச்சி கண்ணை பார்த்து ஐ லவ் யூன்னு நீங்கள் சொல்லுங்கள். அவ்வளோதான். அந்த பொண்ணு வந்து அவுட் ஆஃப் த எர்த், வேறு பிளானட்டுக்கே போகிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். பாயிண்ட் நம்பர் 3, நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த பொண்ணை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு? இட்ஸ் வெரி சிம்பிள். பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு ஸ்வீட்டான மெசேஜஸ் அனுப்புங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே, ஹே கார்ஜஸ், நீ தான் என்னோட உலகமே, 8 மணி நேரம் உன்கிட்ட பேசாமல் இப்போ ஏதாச்சும் ஒன்று அனுப்புங்க. ஸ்வீட்டாக இருக்கணும். எனக்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒன்று எடுத்து விட்றேன் பாருங்கள். உன்னை பற்றி எழுதணும்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா கடல் அளவு இங்க் இருந்தால் கூட பத்தாது எனக்கு. இது மாதிரி ஸ்வீட்டாக அப்படியே அவங்ககிட்ட ஒரு ஸ்மைல் அந்த சைடு வரணும். அது மாதிரி அனுப்புங்க. பாயிண்ட் நம்பர் 4, நீங்கள் என்ன பண்ணலான்னா, ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். அந்த பொண்ணோட ஒப்பீனியன்ஸுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுங்க. அந்த பொண்ணை வந்து ஒரு பிரின்சஸ் மாதிரி நீங்கள் நடத்துங்கன்னு நான் சொல்லலை நான். ஆனால் ஒரு வித்தியாசத்தை வந்து நீங்கள் காமிக்கணும். மித்த பொண்ணு கூட நீங்கள் நடந்துக்கிறதும், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நடந்துக்கும் போது ஒரு வித்தியாசத்தை காமிங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க, ஒரு மரியாதை கொடுங்க. இது வந்து ஒரு நிறையா பசங்க வந்து பண்ணுறதில்ல, நிறைய பேர் பண்ணுறதில்ல, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க பண்ணுறதில்ல. ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்குறது, ஏதோ ஒரு பொண்ணு ஏதோ வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அதனால் ஒரு ரெஸ்பெக்ட் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாயிண்ட் நம்பர் 5, நீங்கள் என்ன பண்ணனா, காம்ப்ளிமெண்ட். பொண்ணுங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்னா அவ்வளோ பிடிக்கும் பார்த்துக்கோங்க. அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறது வந்து ஒரு மாதிரி ஒரு தலையில் ஒரு கிரீடம் வச்ச மாதிரி பார்த்துக்கோங்க. அதனால் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு உண்மையிலேயே அந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, ட்ரெஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை அவள் போட்டிருக்க ஸ்லிப்பர்ஸ், ஜுவல்லரி எதுவாக இருந்தாலும் நோட்டீஸ் பண்ணி அப்படியே யூனிக்காக ஒரு காம்ப்ளிமெண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா பொண்ணு அவுட் ஆஃப் த வேர்ல்டு பார்த்துக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 6, இந்த விஷயம் வந்து கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறையா கொடுத்துருப்பீங்க அந்த பொண்ணுக்கு, அதை தான் இப்போ திருப்பி கொடுக்க போகிறோம். சர்ப்ரைஸ் பண்ணுறது, சர்ப்ரைஸ் வித் கிஃப்ட். அவங்கள வந்து சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். சர்ப்ரைஸ்னால் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு பொருள் வாங்கி கொடுத்து அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐஸ்கிரீம், அவங்களுக்கு என்ன ஒரு டெத் பை சாக்லேட் பிடிக்குமா, டெத் பை சாக்லேட் அப்படியே ஏதாவது அவங்களுக்கு தெரியாத மாதிரி இப்போ சர்ப்ரைஸாக போய் கொடுங்க. அவ்வளோதான், அவங்க வந்து ஹாப்பி. இன்னும் பெஸ்ட்டு, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு மூவி ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த மூவிக்கு 2 டிக்கெட்டு, அவ்வளோதான். இதான் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு. நீங்கள் பெருசாக எக்ஸ்பென்சிவாக நீங்கள் செலவு பண்ண நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அப்படி செலவு பண்ணி நீங்கள் பழக்கிட்டீங்க அப்படின்னா டில் எண்ட் ஆஃப் முடிவு வரைக்கும் நீங்கள் அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கணும். ஏன்னா அது மாதிரி செட் பண்ணி உங்களை ஒரு கஷ்டத்துக்குள்ளே கொண்டு போகிறதே நீங்கள் தான். ஓகே. பாயிண்ட் நம்பர் 7 என்னென்னா, அந்த பொண்ணுக்கு நீங்கள் சமைச்சு கொண்டு போங்க. சிம்பிள் மச்சி, இது வேறு லெவலாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வந்து அந்த சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, அதெல்லாம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க. என்னோட பாய் ஃப்ரெண்ட் எனக்குன்னு டைம் ஒதுக்கி சமைச்சு கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி, அது எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க, எனக்காக அவன் டைம் எடுத்து எனக்காக சமைச்சு கொண்டு வந்திருக்காண்டி அப்படின்னு சொல்லுவாளுங்க. இது வந்து வேறு சந்தோஷம். நீங்கள் வாங்கி கொடுக்குற பொருளோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது. இது வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்டு மாதிரி தான். டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, இதான் அங்கே முக்கியமான விஷயமே. பாயிண்ட் நம்பர் 8 என்னென்னு பார்த்தீங்கன்னா,
அவங்கள வந்து ஒரு டெசிஷன் எடுக்கும்போது அந்த டெசிஷனில் அவங்களே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபர்தராக ஒன்று படிக்கலான் இருக்கேன், இல்லை ஒரு கோர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன்னா நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க, ஹே நான் இது பண்ணலான் இருக்கேன்டி, உன்னோட டெசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா இது மாதிரி நேரங்களில் அவங்கள வந்து அந்த டெசிஷன் மேக்கிங்குள்ளே இன்க்ளூட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். சரி பையன் நம்மளுக்கு வந்து மரியாதை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ண மிஸ் பண்ணிடுறோம் பசங்க நிறையா பேர். அதனால தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஹெல்த்தியாக இருக்காமல் ஒரு மாதிரி ரொம்ப சிக்காகிடுது. அதனால் சின்ன சின்ன விஷயங்களை இங்கே அங்கேன்னு இது மாதிரி அப்பப்போ உள்ள லைட்டாக போட்டுட்டுன்னு வைங்களேன், அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 9, அவங்க கூட லாயலாக இருங்க. இந்த லாயல்ட்டி அப்படின்றதே இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் சுத்தமாக இல்லை பார்த்துக்கோங்க. அப்படியே பொய் பித்தலாட்டம் அப்படி தான் அந்த ரிலேஷன்ஷிப்பே இப்போலாம் போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் லாயலாக இருந்தாலே அந்த பொண்ணுக்கு வந்து அது வேறு லெவல் சந்தோஷம் பார்த்துக்கோங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க நிறைய பேர், என்னோட பாய் ஃப்ரெண்ட் இது மாதிரி பண்ணிட்டாண்டி, என்னோட பாய் ஃப்ரெண்ட் அவன் கூட போய் பேசுகிறான், இவன் கூட சுற்றுறான், சரக்கு அடிக்கிறான்னு. ஆனால் நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நீங்கள் லாயலாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுவே வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு மாதிரி. ஏப்பா என் பாய் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப நல்லவன் உத்தமன் அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தகுதியை நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ பீயிங் லாயல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாயிண்ட் நம்பர் 10 என்னன்னு பார்த்தீங்கன்னா, சே சாரி. ரிலேஷன்ஷிப்பில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. அந்த ஈகோஸ்டிக்கே வந்து இருக்கக்கூடாது. அந்த ஈகோ அப்படின்றத தூக்கி வீசிடுங்க. ஒரு தப்பு நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அது உண்மையிலே உங்கள் மேலே தப்பு அப்படின்னா சாரி கேட்க பழகிக்கோங்க. நீங்கள் மனசார சாரி கேளுங்க. இல்லை தப்பே நீங்கள் பண்ணலை அப்படின்னாலும் சாரி சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா பொண்ணுங்க வந்து லேஸில் இறங்கி வர மாட்டாங்க. ஆனால் இறங்கி வரணும்னு நினச்சிட்டாங்கன்னா எவ்வளோ தூரம் வந்தாலும் உங்கள்கிட்ட கெஞ்சி வருவாங்க. ஸோ ஒரு தப்பு பண்ணீங்க அப்படின்னா சாரி கேட்குறதுக்கு தயங்காதீங்க. சாரினா மனசார உள்ளேருந்து அந்த சாரியை சொல்லுங்கள். ஸோ பாயிண்ட் நம்பர் 11 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். வாரத்துக்கு ஒரு தடவை வேணாம், மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பூ வந்து ஒரு சர்ப்ரைஸாக கொடுங்க. என்ன இப்போ இருக்கிற பொருளாதார இதில் ஒரு ரோஜா பூ, ஒரு ரெட் ரோஸ் வாங்கி கொடுக்குறது என்ன அவ்வளோ பெரிய கஷ்டமா? கண்டிப்பாக கிடையாது. இது மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் அப்பப்போ பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய பெரிய பட்ஜெட்லேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகலாம். ஓகே, பாயிண்ட் நம்பர் 12 சொல்லப்போனால் இதுதான் பாயிண்ட் நம்பர் 1 இருக்கணும். ஏன்னா இந்த விஷயம் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸை பற்றி விசாரிங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேளுங்க, அவங்க ஹெல்த் எப்படி இருக்குன்னு கேளுங்க. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து சுகரு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ரெகுலராக செக்அப் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேளுங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு சூப்பர் சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா நம்மளோட வருங்கால ஹஸ்பண்ட் வந்து நம்ம பேரண்ட்ஸை பற்றி, அதாவது நம்ம மாமனார் மாமியாரை பற்றி விசாரிக்கிறானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சூப்பர் சந்தோஷத்தை கொடுக்கும். சிம்பிள் கைஸ், அவ்வளோதான். இந்த 12 பாயிண்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தான் தெரியும். எந்த பாயிண்ட்டை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். எது ஒர்க் அவுட் ஆகும்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆகவே ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே என்ன தெரியுமா, கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே பண்ணியிருப்பீங்க, ஆனால் இப்போ பண்ணாமல் விட்டுருப்பீங்க. அதை வந்து இப்போ திருப்பி தூசி தட்டி எல்லாத்தையும் அப்பப்போ சரியான கன நேரத்தில் இப்போ பண்ண போகிறீங்க. சிம்பிள் கைஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.